மறக்காம நல்ல பத்திரமா போய் வீடு சேருங்க. நிறைய பேர் பஸ்ஸில் ஏற்பாடு பண்ணுவாங்க, காருங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் உங்களுக்கு ட்ரெயினே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒரு டென்ஷன் கம்மியாகும், நீங்கள் போய் வீடு பத்திரமா சேருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதனால் நீங்கள் நான் சொன்னது மனதில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு 2016 ஒரு இலக்கு என்று மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் 2வது மாநில மாநாட்டின் தீர்மானங்கள். 1. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்தாமல் ஏழை எளிய நடுத்தர மக்களை அவதிக்கு உள்ளாயிருக்கும் நிலையில் தற்போது மத்திய அரசு அரிசிக்கு சேவை வரி விதிக்க முயல்வது கண்டிக்கத்தக்கதாகும். மேலும் சந்தையில் அரிசியின் விலை உயர்வதோடு இலவச அரிசி வழங்கி வரும் மாநிலங்களுக்கு நிதிச்சுமை கூடுவதற்கும் வழிவகுக்கும். மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அரிசிக்கு சேவை வரி விதிக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று இம்மாநாடு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 3வது ராக்கெட் ஏவுதளத்தை தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நிறுவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து அதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வணிக வளர்ச்சிக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிடவும் உதவ வேண்டும் என்று மத்திய அரசை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கையின் கொடையாக விளையும் ரப்பர் மரங்களில் இருந்து ரப்பர் பால் கொள்முதல் மற்றும் ரப்பர் விலை நிர்ணயம் ஆகியவற்றை கூட்டுறவு விவசாய சங்கங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தி ரப்பர் தோட்ட விவசாயிகளுக்கு பலன் கிடைக்க செய்திடவும் மத்திய அரசின் தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்கவும் நெய்யாறு இடதுகரை கால்வாயை திட்டத்தை மாற்று திட்டத்தை உருவாக்கிடவும் மாண்புமிகு புரட்சி தலைவியின் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தமிழகம் மற்றும் இலங்கை ஆகிய இரு நாட்டு மீனவர்களை அழைத்து பேசி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை இராணுவத்தின் தாக்குதலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், தமிழக மீனவர்கள் அச்சமின்றி தொழில் செய்ய வழி செய்ய வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்களின் முயற்சியால் சென்னையில் இருதரப்பு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருப்பினும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் சிறைப்பிடிக்கப்படுவதும் நின்றபாடில்லை. எனவே மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இருதரப்பு மீனவர்களையும் வரவழைத்து பேசி தமிழர் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண செய்ய வேண்டும் என்று இம்மாநாடு மீண்டும் வலியுறுத்துகிறது. மேலும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கச்சைத்தீவை திரும்ப பெறுவதில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. நிர்வாக வசதிக்காகவும் மக்களுக்கு மேலும் பல சலுகைகள் கிடைத்து தொழில், வணிகம், விவசாயம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளின் வளர்ச்சிக்காகவும் திருநெல்வேலி மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்றும் புதிய மாவட்டம் தென்காசியை தலைநகராக கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இம்மாநாடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. துறைமுக நகரமான தூத்துக்குடி மற்றும் திருத்தலமாக விளங்கும் திருச்செந்தூர் இணைப்பு சாலையில் நாளுக்கு நாள் பெருகி வரும் போக்குவரத்து தேவைகளை மனதில் கொண்டு இச்சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்று இம்மாநாடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. கொங்கு மண்டலத்தின் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவனாசி கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற எடுத்து வரும் முயற்சிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என்றும் அதன் மூலம் கொங்கு மண்டலத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில்
விவசாயம் வளர்ச்சி அடைய செய்யவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்துகிறது. விலைவாசி உயர்வுக்கு வழிவிப்பது மற்றும் நியாயமற்ற வணிகத்தை வளர்ப்பதும் ஆன்லைன் வர்த்தகம் என்பதால் வணிக சூதாட்டம் ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும். ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்வதில் எந்தவித பாரபட்சமும் காட்டாது மத்திய அரசு உடனே நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அரசை இம்மாநாடு மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நாகரிகம் வளர்ந்தாலும் நவீன தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் சாதி சமய வேறுபாடுகள் குறைந்தபாடில்லை. தொட்டில் முதல் தொடரும் சாதி பிரச்சனைகள் இடுகாடு வரை எதிரொலிக்கும் விதமாக சாதிக்கு ஒரு மயானம் என்று சச்சரவுகள் தொடரும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எனவே இதற்கு முடிவு கட்டும் விதமாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு நகராட்சியிலும் நவீன மின் மயானங்கள் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்வது தீர்மானிக்கப்பட்டது. பெருமழை மற்றும் பெரும் வெள்ளப்பெருக்கு காலங்களில் வைகை ஆற்றில் பெருகி வரும் வெள்ள நீர் வீணாகாத வண்ணம் குடிநீர் தேவைக்கும் விவசாய பயணிகளுக்கு பயன்படும் விதமாக வைகை அணையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வாய்ப்புள்ள இடத்தில் வைகை நீரின் குறுக்கே புதிய அணை கட்ட வேண்டும் என்று, அதுபோல் காவேரியிலும் கொள்ளிடத்திலும் மழை வெள்ள நீரை தேக்கிட தனிப்பணைகள் அதிகமாக கட்டிட வேண்டும் என்றும் தமிழக அரசை இம்மாநாடு வாயிலாக கேட்டுக்கொள்கிறது. வரும் மார்ச் மாதம் இருக்கும் ஐநா சபையின் மனித உரிமை கவுன்சிலில் கூட்டத்தில் இலங்கை அரசுக்கு எதிராக மனித உரிமைகள் மீறலை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இக்கூட்டத்தில் இந்திய அரசும் தனியாக இலங்கை அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இம்மாநாடு மத்திய அரசை வலியுறுத்துகிறது. தொழில் மற்றும் வணிகங்களில் துரிதமாக வளர்ச்சி பெற்று வரும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்திட மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றவும், இத்தடங்களில் கூடுதல் ரயில் சேவைகளை அறிமுகப்படுத்தவும் மத்திய அரசின் ரயில்வே நிர்வாகத்தை இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களின் தலைமையிலான அகில இந்திய அதிமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் மகத்தான வெற்றி பெற சமத்துவ மக்கள் கட்சி அயராது பாடுபடும் என்று இம்மாநாடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி அன்று 18 வயது நிறைந்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டு வருகிறது. சில வேளைகளில் தேர்தல் அதே வருடத்தில் வரும்பொழுது ஜனவரி 1 தேதிக்கு பிறகு 18 வயது பூர்த்தி அடையும் வாக்களிக்க வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தேர்தல் நடைபெறும் தேதிக்கு முன்னால் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்களிக்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். குறிப்பாக பொது தேர்தல்களுக்கு முன்பாக அதே உரிமை கிடைக்க செய்ய வேண்டும். நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருக்கும் கூடிய இந்த காலகட்டத்தில் இது சாத்தியமானது என்பதால் மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் இது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சி இம்மாநாடு மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நெல்லை மாவட்ட ஜம்பு நதி மேல்கட்ட கால்வாய் திட்டத்தை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக அரசு அதற்கான பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறது. தூத்துக்குடி மக்களின் நீண்ட கால கோரிக்கையான தூத்துக்குடி மணியாச்சி நேரடி சாலை வழியை ஏற்படுத்தும் அறிவிப்பினையும், நாங்குநேரி தொகுதி நாங்குநேரியன் கால்வாய் மூலம் 46 குளங்களுக்கு ரூபாய் 171 கோடியில் தனி கால்வாய் அமைத்திட அறிவிப்பினையும் அறித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இம்மாநாடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா 17 விதமான தொழிற்சாலைகள் என அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் கடந்த அரசு கிடப்பில் போட்டு தென் மாவட்ட மக்களை புறக்கணித்து விட்டது. மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களின் தமிழக அரசு வாய்ப்புள்ள தொழில்களை மட்டுமாவது உடனே தொடங்கிட வேண்டும் என்று இம்மாநாடு
வேண்டி கேட்டுக்கொள்கிறது. பெருந்தலைவர் காமராஜ் மணிமண்டபம் அமைக்க தீவிரமாக தொடங்கப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதோடு, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் புரட்சி திலகம் அவர்களே ஊர் ஊராக மக்களை சந்தித்து நிதி திரட்டுவது என்றும் அதற்காக மாநில மாவட்ட கமிட்டிகள் அமைக்கப்படும் என்றும் என் மாநாடு மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றது. ஊர் கூடி தேர் இழுக்கும் முயற்சி இதுவாகும். ஒவ்வொருவரும் பெருந்தலைவர் மணிமண்டபம் அமைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தந்து உதவிட வேண்டும் என்று தமிழக மக்களை இம்மாநாடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. வறட்சியான பகுதிகள் தவிர்த்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பாதிக்க செய்யும் சீமை கருவேல மரங்களை அகற்றி நீர் ஆதாரங்களை சேமிக்க வழிவகை காண வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களை இம்மாநாடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. விவசாயத்தையும் விவசாயிகளையும் தன் சுவாசமாக நேசித்து இயற்கை வேளாண் முறைகள் மூலம் வேளாண் உற்பத்தியை பெருக்கிடவும் விவசாயிகள் வாழ்வாதாரம் உயர்ந்திடவும் தன் வாழ்நாளை விவசாய நலனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்று போற்றி புகழப்பட்ட நம்மாழ்வார் அவர்கள்